நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரியலிஸ்டிக் கிச்சன் ஹப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரான் டம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் 400 கிராம் எடுத்திருக்கேன், தக்காளி 1/4 கிலோ எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 5, தயிர் 200 கிராம், லெமன் 1 எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, உப்பு தேவையான அளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈச் 1 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அரைச்சி ஒன்றா வச்சுருக்கேன். ரைஸ் 1 kg எடுத்திருக்கேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 250 ml எடுத்திருக்கேன். ப்ரான் வந்து 1 kg. 1 kg வந்து தோலோடு வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கோம். ப்ரான் வந்து நம்ம தோலை உரித்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம் பிரியாணிக்கா, அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் தயிர், அதே மாதிரி தயிரில் ஒரு 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, அப்படியே ஊற வச்சுக்கலாம். நம்ம சீரக சம்பா ப்ரான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரே தம்மில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை, அதுக்கு தேவையான அளவு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு உடனே அதில் அரிசி வந்து அப்படியே அது கூடவே ஊற வச்சுக்கலாம். அதையும் நான் எப்படின்னு காட்டுறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகுது பாருங்கள், அந்த சவுண்ட் வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 400 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அதே மாதிரி தான் மெத்தட். இந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், இல்லைனா 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். சீரக சம்பாவில் செய்ய சொல்ல நம்ம ரொம்ப நேரம் இது போடுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சோன்னா நம்ம தண்ணி வந்து அளவு தண்ணி ஊற்றலாம், அது கரெக்டாக வந்து குழஞ்சிரும், கரெக்டாக வராது. ஸோ அதனால் இது போட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும். அந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமில் வந்து ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் ஊற வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பாத்திர அளவில் ஃபுல்லாக ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 இதெல்லாம் தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 1 அளவு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, இதை வந்து இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி 5 விரல் அடங்குற மாதிரி. ஒரு 15 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா புதினா அதே மாதிரி அதே அளவு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி 2 டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சில்லி போட்டோம்னா நல்ல கலர் வந்துச்சு பாருங்கள். அதனால் நம்ம கலரே ஆட் பண்ண தேவையில்ல. அதனால உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அப்படியே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கல் உப்பு நான் ஆட் பண்ணுவேன். 1 கிலோவுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வதக்காமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அடி பிடிக்கும். அது பாருங்களா எப்படி இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? இதை பார்த்தா பாருங்கள், இந்த மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வதக்கினே இருந்தீங்கன்னா ஒன்றாகாது. பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
தயிர் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி 1/4 கிலோ எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி வந்து மையணும். பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் ஆகுது. உங்கள் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி மஞ்சிடுச்சு. நீங்கள் உடனே அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒரு 3 இல்லை 4 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துட்டு உடனே எடுத்துடணும், ஏன்னா அடி பிடிச்சிடும் இது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி 1/4 கிலோ தான் சேர்த்தோம். ஸோ அதனால் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த லெமன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நம்ம இதில் வந்து இப்போ ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும், தனி சாப்பிட சொல்ல. ஸோ அதுக்காக தான் ப்ரான் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 5 ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் ப்ரானோட குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4 to 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் குக்கிங் டைம். நம்ம பார்த்திங்கன்னா உடனே வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அளந்து வச்சோம்ல அதில் வந்து 1.5 ஊற்றிக்கணும். அரிசி அதில் இது பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுலேயே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து அதோட எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்மெல்லுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது எரோட ஸ்மெல் நல்லாவே. ஸோ இதில் வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ஊற வச்ச ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். புளிப்பு கரெக்டாக இருக்குது, காரமும் உப்பும் பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியும் ரைஸும் லெவலாக வந்துச்சு. இந்த டைமில் தம் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து தோசைகள் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது லோ ஃப்ளேம் ஹீட் ஆனோடனே இது மேலே வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைகளில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு தோசைகள் வந்து மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குது, அப்படியே இப்படி திருப்பி விட்டுக்கலாம். தண்ணி இருக்கான்னு பாருங்கள். காட்டு, தண்ணியெலாம் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா பலன்னு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ப்ரான் நல்லா குக்காக இருக்கு. ரைஸும் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. நம்ம வந்து ப்ரான் சீரக சம்பா டம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்.
இது கூட ரைத்தாவும் கத்திரிக்காய் தொக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.